अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ स्वयामुरामम् पद्माक्षरामषडजित्सेने शतमानमापतिं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धामजयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सु स्वाधीनपतितां स्थितिं समाप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ता छन्दसां वक्ता पञ्जरात्रस्य यस्वयम् இந்த மங்கள ஸ்லோகமான முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யத்தை வஸ்து நிர்தேசமா ஸ்ரீபாஷ்யத்தை குறிக்கொண்டார். அதனுடைய அம்சங்கள்லாம் இங்க காட்டப்பட்டது சுருக்கமா சங்கரேனா அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பொதுவா பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல் அப்படின்றதுனால ஸ்ரீபாஷ்யமா இருந்தாலும் பாஷ்யக்காரர் பண்ணது 2 பாஷ்யம். அதனால கீதா பாஷ்யமும் அதுல அடக்கம்தான். கிரந்த சதுஷ்டயத்துல நாம ஆச்சாரியன் பிரகாசத்துல முக்கியமா அதிகரிக்க வேண்டிய இதுல மொத்தம் 4. அந்த 4ல ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்ரயசாரம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த 2வதா இருக்கக்கூடிய கீதா பாஷ்யம், அந்த கீதா பாஷ்யமும் இதுல வஸ்து நிர்தேசத்தின் மூலமா அதையும் ஞாபகப்படுத்தப்படுறது அப்படின்றத இப்போ அனுபவிக்கும். இந்த கீதா பாஷ்யத்தை இத சொல்றது அப்படின்றதுக்கு கீதா பாஷ்யத்துக்கு மூலம்னு சொன்ன கீதை தான் மூலம் கீதா பாஷ்யத்துக்கு. இருந்தாலும் அந்த பாஷ்யத்துக்கு மூலமா எதை கை கொண்டார் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொன்னா ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை கை கொண்டார். அதனால அந்த கீதார்த்த சங்கிரகம் மூலமா இத அந்த மூலமா இருக்கக்கூடிய கீதார்த்த சங்கிரகத்தின் மூலமா நாம இந்த கீதை இது குறிக்கொள்றதுன்றத அனுபவிப்போம். ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோச்சரா நாராயண பரபிரம்ம சாஸ்திரே சமீர்ஷா அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்துல முதல் ஸ்லோகம் கீதையில என்ன சொல்லப்படுறது அப்படின்றத அவர் சங்கிரகமா சாதிச்சிருக்கார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா. ஸ்வதர்மம் அப்படின்னு சொன்ன ஸ்வவர்ணாசிரம தர்மம் அர்த்தம். அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்கள் இருக்குது, அதுதான் ஸ்வதர்மம் அப்படின்றது. இந்த ஸ்வதர்மம் ரொம்ப ஆச்சரியமானது. ஸ்வதர்மம்ன்றது ஆச்சரியமானது. ஏன்னா இந்த சிருஷ்டியே ரொம்ப ஆச்சரியம். விவித விசித்திர ரச்சனஸ்யா அப்படின்னு சாய் விவிதமாகவும் விசித்திரமாகவும் இந்த சிருஷ்டியை பண்ணிருக்காங்க பெருமாள். ஏன்னா ஒன்ன போல ஒண்ணு இல்லை. ஒன்னே இந்த க்ஷணம் இருந்தா போல அடுத்த க்ஷணம் இல்லை. ஒரு வஸ்துவை போல இன்னொரு வஸ்து லோகத்துல சிருஷ்டிக்கப்படல. ஒரு வஸ்துவனுடைய குணாதிசயங்களே பூர்வ க்ஷணத்துல இருந்ததை போல உத்தர க்ஷணத்துல இல்லை. புஷ்பத்தை கூட எடுத்துக்குமே, புஷ்பம் பூக்கிறதுக்கு முன்ன
ரொம்ப காய் மொட்டா இருக்குது, அப்புறம் மொட்டா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் போகிறோம் விகசித்த மொட்டா இருக்குது. நான் ஒரு 5-6 தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் அது க்ஷணே அது வித்தியாசம் தெரியும் பார்த்தா. அதுக்கப்புறம் அப்படி மலர்ற தருவாயில் இருக்குது. அந்த மலர்ல தருவாயில் இருக்கு, அதில் மனம் வேற வெளியில் வருது, வீசறது. அதுக்கு இன்னும் மொட்டா இருக்கு, அந்த மனமெல்லாம் இல்லை. பொதுவில் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதே தான் எல்லாத்துக்கும் நேர்த்தின்னு இல்லை. சிலது இப்போ திருத்துழா இருக்குது. செடி முளைக்கு தேவையே அங்குறம், செடி முளைக்கு தேவையே அந்த பக்கம் போனால் திருத்துழா வாசனை வரும் சொல்கிறேன். அந்த மாதிரி க்ஷணே அபிவிருத்தமாகும், இல்லை அது குறையிறதும், இப்படி ஆச்சரியமா இருக்குது. அப்படின்னு சொன்னா அதனுடைய தர்மங்கள் எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த இடத்துல அப்போ தர்மங்கள்னா அதெல்லாம் அச்சேதனமான வஸ்துவுக்கு சாஸ்திர வசியத்தை இல்லாததுனால அதெல்லாம் நேத்தமா ஏதோ அதுக்கு உண்டான தர்மங்கள் என்னவோ அதுபடி அது இருக்கும். அது பிரயத்தனப்பட்டு அனுஷ்டிக்காது. ஆனா மனுஷனா இருக்கானே, இவனுக்கு தர்மங்கள் இவன் பிரயத்தனப்பட்டு அனுஷ்டிக்கணும், சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது. புத்தியினால பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ ஆரம்ப சக்தி உடையவன் யாரு? மனுஷன்தான். இப்போ ஆடு மாடு விலங்குலாம் கூட புத்தியினால பண்றதுன்னு சொல்லலாம். இப்போ பூனை குட்டி போடுறது அப்படின்னு சொன்னா, பூனை குட்டி போடுதுன்னா அந்த பூனை குட்டிகளை அப்படியே காக்கிறது, அப்பப்போ பாலை கொடுத்து இது பண்ணிட்டு அப்புறம் தான் இலை தேட போகுது. அது முதல்ல அதை விடுறதுக்கு நல்ல இடத்த தேடி அது எது நிரப்பாயமா சௌகரியமா இருக்குமோ அந்த இடத்துல அந்த குட்டிகளை கொண்டு வச்சு குட்டிகளை ஈன்றது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வச்சு தான் வெளியில போட்டு அது நன்னா இருக்கணுமோ இல்லை, அதுக்கு எந்த விதமான ஆபத்துலாம் வராது ஆன மாதிரி ஒரு இடத்த தேடி அப்படிலாம் பண்றது. அது பண்றது அதே சரியான சமயத்துக்கு அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அப்படிலாம் பண்றது. அதுவும் புத்தியினால்தான் பிரவர்த்திக்கிறது. ஆனாலும் அதெல்லாம் நேத்தமான விஷயம். ஆனா மனுஷனுக்கு தான் சாஸ்திரத்தை அறிஞ்சு பிரவர்த்திக்க கூடியதான சக்தி விசேஷம் மனுஷனுக்கு மாத்திரம்தான். அதனால இவனுக்கு தான் அந்த இவனுக்கு தகுந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை சாஸ்திரம். ஆனா எந்த இடத்துல நேத்தமா பண்ண, இதுல ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன், எந்த இடத்துல நேத்தமா பண்றதுகளோ, அதாவது ரொட்டீன் அப்படின்னு சொல்றோம், ரொட்டீன் மேட்டர், அந்த மாதிரி நேத்தமா எந்த இடத்துல பண்றதோ அந்த இடத்துல எந்த ஆபத்தும் வருது கிடையாது, 99 பங்கும். ஆனா எந்த இடத்துல புத்தியை கொண்டு பண்றானோ அந்த இடத்துல தான் ஆபத்து மொத்தம் வருது. ஏன்னா இவன் அந்த புத்தியை சரியா உபயோகிக்காத தாறுமாறா உபயோகிச்சு 2 பாட்டில் இருந்தா எது பால்னு தெரியாது, எது சினாயின்னு தெரியாது, மாற்றி குடிச்சுட்டு ஆசையில அவஸ்தப்படுறது இவன் தான். அதே அதுங்கெல்லாம் அப்படி இல்லை. அதுங்களுக்கு எது ஆகாரம் கூடுமோ அந்த ஆகாரத்தை தான் சாப்பிடுமே தவிர மீதிய அது தொடவே தொடாது. ஆனா இந்த மனுஷனுக்கு அப்படி இல்லை. ஆடு மாடுகள்லாம் கீரையெல்லாம் அதான் பச்சை இலையெல்லாம் சாப்பிடுங்க, ஆனா அதுங்களுக்கு எது உடம்பு ஒத்துக்குமோ அதை தான் அது சாப்பிடும். மற்றதெல்லாம் அப்படி மூந்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. இதை சாப்பிட்டு பார்ப்போம் அதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடைசியில ஓமத்தங்காயை சாப்பிட்டு அவஸ்தைப்படுவான். ஆனா இவனுக்கு தான் அந்த விசேஷமான புத்தி இருக்குதுன்றதுக்காக இவனுக்கு தான் சாஸ்திரம் இது பண்றது. இவனுக்கு விசேஷமான புத்தி இருக்குதுன்றதுனாலதான் இவனை சாஸ்திரம் நெறிப்படுத்தி இவனை விசேஷமா வரணும்ன்றதுக்காக சாஸ்திரங்கள் இருக்குது. ஆனா இவன் அந்த 1000ல் ஒருத்தன் கூட அந்த நெறியில வருது இல்லை, தாறுமாறா பண்றான்.
தாறுமாறா பண்றான்னா லோக ரீதியா இவனுக்கு ஹானி வந்துடுறதா? 1000 ஒருத்தனை தவிர நீ 999 பேருக்குன்னு அப்படி இல்லை. சாஸ்திர ரீதியா அவனுக்குலாம் பாதகம் வரும் அவனுடைய தர்மத்தை அமைச்சு காத்தினால. அதுல ஏதோ 1% 2% புத்தி கெட்டு போய் தாறுமாறா நடந்து ஆணியே வருது. மீஞ்சி பேருக்கலாம் சாஸ்திர ரீதியா ஹானி வருது. அதாவது எப்படி சட்டத்தை மீறிட்டு தண்டிக்கப்படுறானோ சில பேர்லாம் அதை போல. சரி, அதனால இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது? அங்கன்மா ஞாலம். ஆண்டாளும் சொல்றான் அங்கன்மா ஞாலத்தரசர். அங்கண் அழகேதான் கண் ஊற்று வாயை உடை. அதாவது இங்கேருந்து அமெரிக்கா போனா அந்த ஃபால்ஸ் இருக்கு, இந்த ஃபால்ஸ் இருக்கு, இந்த இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி. அதுதான் அந்த கண்ணுன்றது ஊற்றுவாய். ஊற்றுவாய்னா விசித்திரமான ஒரு விசேஷ இடம். அங்கன்மா ஞாலத்து அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கன் ஞாலம் அஞ்சை. இப்படி அழகேதான ஞாலம் மொத்தம் விஷ்ணுனுடைய அவதாரத்தின் போது அஞ்சும்படியா இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பெரிய பாப்பி. அந்த பாப்பி பெருமாளே இல்லைன்னு சொல்லி எங்க இருக்கான்னு இந்த இடத்துல இல்லை, இங்கு இல்லையால் என்று இரணியன் தூங்குறது. இங்க இல்லை, நான் தான் இந்த சம்பவத்தை கட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்டூனை அடித்தான். பெருமாள் இந்த இடத்துல இல்லைன்னு கத்தியவர்கள். அதனால பெருமாளுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால அங்கன்மா ஞாலம் அஞ்ச அப்படின்னு அங்க சொல்லிச்சு. இங்க அங்கன்மா ஞாலத்து அரசர். அந்தந்த அரசர் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, நான் இப்படிலாம் நான் ஆள்றேன் அப்படின்னு அபிமானம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி. சரி, அதனால இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த அங்கன்மா ஞாலத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு அப்போ அவரவர்களுக்கு உண்டான தர்மம் இருக்குது. அதுவும் அத்தியாச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தர்மம், அதாவது பிராமணனுக்கு ஒரு தர்மம், சத்திரியனுக்கு ஒரு தர்மம், வைசியனுக்கு ஒரு தர்மம், வேளாளனுக்கு ஒரு தர்மம், அதுல பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம், கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம், வானப்பிரஸ்தனுக்கு ஒரு தர்மம், சன்னியாசிக்கு ஒரு தர்மம், அதுலயும் பாலனுக்கு ஒரு தர்மம், விருத்தனுக்கு ஒரு தர்மம். இப்படி பல விதமா இருக்கு. ஆனா அப்படி பல விதமா இருந்தாலும் அந்த தர்மங்கள் பக்தியோகம் பண்ணக்கூடிய பிராமண கஷத்திரிய வைசியா இருக்காலே இந்த 3 பேருக்கும் ஸ்வதாவே 3 வர்ணத்துக்கு தர்மம் வேற. அதுக்கப்புறம் அதுல பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சன்னியாசி, வானப்பிரஸ்தன் எதற்கு அந்த மாதிரி ஆசிரமம் உண்டோ அந்த மாதிரியானவளுக்கு அந்த தர்மமும் வேறு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய தர்மம் இப்போ பிராமணன் தான். பிராமணன்ல பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம், கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம், சன்னியாசிக்கு ஒரு தர்மம், வானப்பிரஸ்தனுக்கு ஒரு தர்மம். இந்த சன்னியாசியும் இல்லை, வானப்பிரஸ்தனும் இல்லை, கிரகஸ்தனும் இல்லாத விதுரன் ஆறான். அதாவது வானப்பிரஸ்தன் சன்னியாசி ஆகாத பத்னி இல்லாதவன் விதுரன் இருக்கான். அவனுக்கு ஒரு தர்மம். யாருக்கா இருந்தாலும் இந்த தர்மமாகப்பட்டது அங்கத்வேன ஆறுது. சகாரித்வேனச்சா அப்படின்னு அவனுடைய வர்ணாசிரம தர்மம் பக்தி யோகத்துக்கு அங்கமானது. அப்போ இவனுடைய தர்மமும் வேற ஒண்ணுத்துக்கு அங்கமானது. அதாவது பக்தி யோகமான ஒண்ணுத்துக்கு பரம பிராபியமா இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு பரம சாதனமா இருக்கக்கூடிய பக்தி யோகத்துக்கு இது அங்கமானது. இவன் தான் அங்கமானது, அவன் தான் அங்கமானது. ஆனா பக்தி யோகம் பண்றதுக்கு ஒண்ணு. அது அந்த பக்தி யோகம்ன்றது ஒரே மாதிரி. சகர வித்யை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறா, பிரபத்தியை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறா, பக்தி பிரபத்தி யோகம், சாண்டில்ய வித்யை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறான்னா அந்த அங்கியான தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அங்கமான தர்மம் வேறா இருந்தாலும் அது அங்கமானது. அப்படி ஒரு ஆச்சரியம். அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த ஆச்சரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நான்.
அதாவது சாதாரணமா ஒன்றுத்துக்கு ஒரு இதுதான். இப்போ வச்சுக்கோங்களேன், எனக்கு லௌகிக்கத்தில் சரியா உதாரணத்தை காண்பிக்க முடியல, அதாவது சொல்றேன். இப்போ இந்த ஊர்லாம் சொல்றேன், சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சிருந்தா 90 மார்க்ஸ் இருந்தா போதும் கட் ஆஃப் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே மெட்ரிகுலேஷன்ல படித்தா 99% இருந்தாதான் அவளை நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான்னு வச்சு. அதுவே ஈவனா இருந்தான்னா, எஸ்சி எஸ்டியா இருந்தான்னா, அவனுக்கு 50% இருந்தா கூட அவன் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏதோ மெடிக்கலுக்கோ அதுக்கோ இதுக்கோ நடக்கிற எக்ஸாம் எழுதலாம். அதே பேக்வேர்டா இருந்ததுன்னா 60-70 மார்க் வாங்கினாங்கன்னா எழுதலாம் அப்படின்னு வைக்கிறான். அந்த எக்ஸாம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அதுல அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ள போறவன் பல கேட்டகரியில் இருக்கான், பல விதத்துல இருக்கான். அவனுக்கு உண்டான ஒரு நிர்ணயப்பட்ட மார்க் இருக்கு, அது அது இருந்தா போரும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய அந்த ஒவ்வொருத்தனுடைய அந்த பிறப்புக்கு தகுந்த தர்மம் இருக்குது. அதான் அதை கொண்டுதான் அப்ப எப்படி மாறுறது. ஆனா எல்லாருக்கும் ஒரே விதமானது அங்க கிடைக்கிறதோ இல்லை. அது போல இந்த ஸ்வதர்மம் இருக்குதே, வர்ணாசிரம தர்மம், அது ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கப்புறம் இந்த தர்மம்ன்றது இருக்குதே, இந்த தர்மம் முதல் முக்கியமானது ஒருத்தனுக்கு. தர்மம்ன்றது என்ன? கர்மானுஷ்டானம் தான் தர்மம். அதாவது தர்மம் அப்படின்னு சொல்றது அலௌகிக ஸ்ரேய சாதனம். தர்மத்துக்கு என்ன அர்த்தம்? அலௌகிக ஸ்ரேய சாதனம். அதாவது வைதீகத்துல சொல்லப்பட்டதானே, லௌகிகம் இல்லாததானே, வைதீகத்துல சொல்லப்பட்டதானே நம்முடைய நல்வாழ்வுக்கு உண்டான சாதனம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நமக்கு நல்வாழ்வுக்கு உண்டான விஷயம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நாம பெறணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லௌகிக சாதனம் இல்லை, வைதீகத்துல வேதத்துல விதிக்கப்பட்டதான சாதனத்துக்கு தர்மம் இருக்கு. அலௌகிக ஸ்ரேய சாதனம். இந்த லௌகிகமா இருக்கக்கூடிய பதார்த்த ஸ்ரேய சாதனம் இல்லை, அந்த சாதனம்ன்றது அலௌகிகம், வேதத்தினால சொல்லப்பட்டதான சாதனம், அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இந்த தர்மம் அது நானாவிதமா இருக்கிறது. ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அது ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரிய தன்மை தான் முதல்ல சொல்லுங்க. சரி, அதனால வர்ணாசிரம தர்மம் இருக்குல்ல, அதான் இந்த தர்மம்ன்றது எல்லாருக்கும் முக்கியமானதுதான். இந்த கர்மான்றது, இந்த கர்மாவாகப்பட்டது ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்மா நடக்கும். கர்மாவை பொறுத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது கர்மாவில சில கர்மாக்கள்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் அது தர்மம்னு சாஸ்திரத்தால காண்பிக்கப்பட்டா கூட முதல்ல அது ராகத ஸ்வபாவ பிராப்தத்தினாலேயோ ராகத பிராப்தத்தினாலேயோ அது முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம்தான் அதுக்கு சாஸ்திரத்தா அந்த இது நடக்கும். இப்ப சாப்பிடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்நாத்வா பூஜிகா அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறம் என்னென்னமும் பரிசேதனம் பண்ணி சாப்பிடு, அதை சாப்பிடு, இது சாப்பிடு, இப்படி சாப்பிடு, இந்த வேலையில சாப்பிடு, அந்த வேலையில சாப்பிடு, அக்னிஹோத்திரம் பண்ணி மாதிரி பிராணாக்னிஹோத்திரம் பண்ணி பரிசேதனம் பண்ணி சாப்பிடு, இப்படின்லாம் வருது. ஆனா அந்த சாப்பிட்றதுன்ற காரியம் எது எல்லாம் இருந்தா கூட கூட்டி கழிச்சு இருந்தா கடைசியா அது நெட் ரிசல்ட் என்னத்தை கொடுக்குறது அப்படின்னா பசியை போக்கடிக்கிறது. பசியை போக்கடிக்கிறது, சரீரத்தை வளர்க்கறது.
சரி, இந்த பசிய போக்கடிக்கிறது அப்படின்ற ஒரு வியாபாரத்துக்கு, அந்த சாப்பிடுறதுன்ற வியாபாரத்துக்கு சாஸ்திரம் நிறைய விதிக்கிறது. ஆனா இந்த சாஸ்திரம் படிக்கவே வேண்டாம். பிறந்த குழந்தை தன்னுடைய ஆகாரத்தை மாதாவுடைய தண்ணீரத்துல வச்ச உடனே அது அந்த பாலை உறிஞ்சி சாப்பிடுறது. சாஸ்திரம் வாசித்து சாப்பிடுறதா இல்லை. அதுக்கு பசி, ராகத்தை பசி. அதனால உடனே அந்த இடத்துல வச்ச உடனே இந்த இடத்துல பால் இருக்குது, அப்ப நாம உரியணும் அப்படின்றதுலாம் அதுக்கு தெரிஞ்சு பண்றது. இது ராகத்தை பிராப்தத்தினால தானா ஏற்படக்கூடிய காரியம். பசி வந்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தான் இதை பரிஷ்காரமா பண்றது சாஸ்திரம். குளிச்சுட்டு சாப்பிட்றது, 2 வேளை சாப்பிடுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வைத்திய சாஸ்திரங்கள்லாம் இப்படிதான் சாப்பிடணும், அப்படிதான் சாப்பிடணும், 4ல் 1 பங்கு ஜாலியா இருக்கணும், 3/4 வயசு தான் சாப்பிடணும், இப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த தர்மத்தினால. ஆனா இந்த தர்மம் முதல்லயே நடக்கிறது. எப்படி நடக்கிறது? ராகத பிராப்தமா நடக்குது. இந்த மூச்சு விடுறது கூட நாம நல்ல இடத்துல இருந்து நல்லபடியா மூச்சு விடணும், பிராணாயாமம் பண்ணணும், மூச்செல்லாம் அடக்கி இது பண்ணணும், அது பண்ணணும்ன்றதெல்லாம் சாஸ்திரம் அப்புறம் சொல்றது. ஆனா அதுக்கு முன்னே சுவாவ பிராப்தமா அந்த மூச்சை பிறந்த குழந்தையிலேருந்து மறிக்கிற வரையில் மூச்சு விட்டுட்டே இருக்கான், சுவாசிச்சுட்டே இருக்கான். அது ஏத்தன் மத்தியில தான் இந்த மாதிரி எல்லாம் மூச்சு விடணும். உடம்பு வந்துச்சுன்னா டாக்டர் இப்படிலாம் நீங்க மூச்சு விடணும், மூச்சு இழுத்து விடணும், அது பண்ணணும். அதே மாதிரி சாஸ்திரமும் பிராணாயாமங்கள்லாம் பண்ண, அதை பண்ணி யோகத்துல கூட பிராணாயாமம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதனால இந்த தர்மம் இருக்குதே, இந்த தர்மமாகப்பட்டது சாஸ்திரத்துல விதிச்சு பண்றது. சொர்க்கம் போகணும்னா யாகம் பண்ணு அப்படின்னு விதிச்சு பண்றது சாஸ்திரத்தினால பண்றோம். இந்த சாப்பிடுறது, தூங்குறது, அதெல்லாம் தூக்கம் வந்ததுன்னா தூங்குறோம். ஆனா அதுக்கெல்லாம் இல்லைன்னா இப்பதான் தூங்கணும், ராத்திரியில தான் தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் சாஸ்திரம் விதிக்கிறது, அதுபடி பண்றோம். ஆனா அது சாஸ்திரம் நிரபேட்சமாகவும் சுவாவத்தாவே ராகத பிராப்தமாகவும் அது தானா நடக்கும். அந்த தர்மம், அந்த தானா நடக்கக்கூடிய தர்மத்தை அப்புறம் சாஸ்திரம் ஒரு நெறிமுறைப்படுத்துறது. இப்படி இருக்க. அதனால இந்த கர்மான்றது ஞானம் வந்துதான் அப்படின்றது இல்லை. ஞானத்துக்கு முன்னே கூட அந்த கர்மா சுபாவத்தினாலேயும் ராகத பிராப்தத்தினாலேயும் நடக்கும். அதனால கர்மான்றது அதாவது அது தர்மம் தானே. அந்த தர்மம்ன்றது முதல்ல இருக்கக்கூடியது. தர்மம்ன்றது முதல்ல இருக்கக்கூடியது. ஞானம்ன்றது அப்புறம் 2வது. கர்மான்றது பிறந்த குழந்தைக்கே வந்துடுறது சில முக்கியமானதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்புறம் சாஸ்திரத்தினாலே அந்த கர்மாவெல்லாம் வருது. ஏற்கனவே ஏற்பட்ட கர்மா நெறிமுறைப்படுத்தப்படுறது, அதெல்லாம் இல்லை. ஆனா ஞானம்ன்றது அப்புறம். அதனால ஸ்வதர்மம் அப்படின்னு தர்மம்ன்றது முதலானதுனால ஆத்தியம்ன்ற பதத்தினால அந்த தர்மம் குறிக்கொள்ளப்படும். சமப்பியாத்தியம் குரும் வந்தேன்னு இருக்கே, அதுல ஆத்தியம்ன்றதுனால அந்த தர்மம் குறிக்கொள்ளப்படுது. அது விவிதமாயும் விசித்திரமாயும் அப்படியெல்லாம் பல வகைப்பட்டதா இருந்தாலும் அது பக்தி யோகத்துக்கு அது அங்க இப்படிலாம் பல வகைப்பட்டதா இருந்து இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது அதை வர்ணிக்கவே முடியல. அந்த அதனுடைய பெருமையா இல்ல பல விதமா இருக்கக்கூடிய மேன்மை பெருமை எதுவான வச்சுக்கணும், பல விதமா இருக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி அது ஆச்சரியமா இருக்கு. அங்கன்மா ஞானம்னு சொன்னாரு, அந்த மாதிரி அழகியதான பெரிய ஞானம். அந்த மாதிரி இந்த தர்மமும் இந்த கர்மமும் அங்கன்மாவா இருக்கு. அதனால ஆச்சரியமா இருக்குன்னா அது கமதி அப்படின்ற பதம் வர்ணாசிரம தர்மத்தை, ஆத்தியம்ன்றது தர்மத்தையும், ஸ்வதர்மம் அப்படின்ற வர்ணாசிரம
தர்மம்னு சொல்லச்சு அது அந்த வர்ணாசிரமத்தை உடைய காமிக்கிறதுக்கு ஆச்சரியம். சமபி அப்படி ஆச்சரியமான முதல்ல இருக்கக்கூடியது சமப்பியாத்தியம். அப்படிப்பட்டதானது ஸ்வதர்மம் அப்படின்றது சமப்பியாத்தியம்ன்றதுனால காண்பிக்கப்பட்டது. குரும் அப்புறம் ஸ்வதர்ம ஞான ஞானம் அப்படின்றது கேவலம் இந்த சரீர பிரயுக்தமான ஞானம் இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போனா ஆத்ம பிரயுக்தமான ஞானம். அப்புறம் தானே இந்த சரீரம் இல்லை, சரீரத்துக்கு உள்ள இயக்கக்கூடிய ஒரு ஆத்மா உயிர் ஒண்ணு இருக்குது அப்படின்லாம் தெரியுது. அப்புறம் அந்த அப்படியே போனா ஆத்மா ஆத்ம ஞானம். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதம், அப்படி இந்த ஆத்மா நித்தியம், இந்த சரீரம் மாறி மாறி வரும் கர்மாதீனமா, இப்படின்றதெல்லாம் அந்த ஞானத்துல தெரியுது. ஞானம் மேல மேல போனா இந்த கர்மகிருத்தமான இந்த சரீரத்துக்கு தான் இந்த காரியமெல்லாம் பண்றோம். ஆத்மாவுக்கு இது இல்லை, ஆத்மான்றது தனிப்பட்டது, அது வேற. அதனுடைய தர்மம் முதல்ல அது சரீரத்தை காட்டிலும் வேறன்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் அது வேறா இருந்தாலும் அது நித்தியமா இருந்தாலும் எம்பெருமானுக்கு அது பராதீனப்பட்டது, சேஷமா இருக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கிற வரையில் அந்த ஆத்ம ஜானம் இருக்குதே, அந்த சேஷத்துவ ஜானமும் இருக்குதுன்னு தெரியுது. இருக்கட்டும், அது அதெல்லாம் தெரியுது ஆத்ம ஜானம். அதனால ஆத்மா நித்தியமான வஸ்து, அழிவில்லாத வஸ்து, அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. சரீரத்துக்கு தான் தோஷம். அது நித்திய நிர்தோஷமா இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்லாம் அந்த ஆத்ம ஜானம் இருக்குதே. அந்த ஆத்ம ஜானம்ன்றது ரெண்டாவது தானே வரப்போறது. கர்மா தான் முதல்ல. கமப்பி ஆத்தியம்ன்றதுனால ஸ்வதர்மம்ன்றத சொல்லிச்சு. ஞானம் அப்படின்றத அந்த ஆத்ம ஜான பரியந்தம் இருக்கிறத அந்த ஞானம்ன்றத குருன்ற சப்தம், அதாவது அஜானமாகிற அந்தகாரம் ஒழியத்தை குருன்றது காண்பிக்கிறதுனால, குரு சப்தம் காண்பிக்கிறதுனால அந்த ஞானத்தை குருன்ற சப்தத்தினால காண்பிக்கப்படும். சமப்பியாத்யம் குரும். இப்படி இருக்கக்கூடிய ஸ்வதர்மம் என்ன, அப்புறம் ஆத்மா ஞானம் என்ன, இது ரெண்டும் இந்த ஸ்வதர்மமா இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை ஆலையும் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய அப்படின்னு இருக்குது. இந்த தர்மங்கள்னாலையும் ஆத்ம ஞானங்கள்னாலையும் ஏற்படுறது என்ன அப்படின்னு சொன்னா வைராக்கியம் அப்படின்னு. மற்ற விஷயங்கள்ல சரீர விஷயங்கள் பிரயுக்தமா இருக்கிறதுல வீதராகமும் பற்றில்லாத தன்மையும், ஆத்மா பத்தினதான ஞானத்துல பற்றுடைமையும் விசேஷ ராகமும் இருக்குது. அதுதான் வைராக்கியம். வைராக்கியம்னா வீதராகம் இல்ல விசேஷ ராகம். அதனால மற்ற இடத்துல பற்று இல்லாம இருக்கக்கூடியதா இருக்குது, அதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் அதனால மற்ற இடத்துல பற்று இல்லாம அந்த ஆத்ம ஞானம் சேஷமா இருக்கிறதுனால எம்பெருமானுக்கே அடிமை அப்படின்ற பற்று, எம்பெருமானுக்கே பற்று இருக்குது, மற்ற இடத்துல பற்று இல்லாம. அந்த வைராக்கியத்தை வந்தே அப்படின்ற பதம் தான். ஸ்வதர்மத்தை கமப்பியாத்தியம் காமிக்கிறது, ஞானம்ன்றது குருன்ற சப்தத்தினால காண்பிக்கிறது. வந்தே என்ன, அதனிடத்துல பற்று இருக்குது, மற்ற இடத்துல பற்று இல்லாததுனால்தான் வந்தேன் அந்த இடத்துல போய் நமஸ்கரி. எந்த இடத்துல நமக்கு ஈடுபாடு உண்டோ, ஒரு பெரியவர் 10 பெரியவர் இருக்கார் பொதுவுல அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்தா அவரை சேவிக்கணும் அப்படின்னா அவரிடத்துல நமக்கு பற்று அதிகமான பற்று இருக்குது. அதனால அந்த வந்தேன்றது அந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறது. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய
அதனால இந்த மூன்றுத்தினாலேயும் நமப்பியாத்தியம் குரும் வந்தே அப்படின்னு காண்பிக்கப்படுறது. அதுக்கு இது மூணு காண்பிக்கப்படுறதுனால என்ன ஆகுது, மூன்றுத்தினாலையும் உண்டாகக்கூடியது பக்தி. அது நேற்றே பார்த்தோம். இந்த மாதிரி நாம பற்றோட இருக்கிறதுனால அந்த பக்தி யோகம், அந்த நிலை பெற்றதான சம்பந்தம், பக்தியினுடைய சம்பந்தம் எம்பெருமானத்துல. பக்தின்றது என்ன, உயர்ந்த இடத்துல இருக்கிறது தான் பக்தி. உயர்ந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி இருக்குதே அது பக்தின்னு பேர். கீழ்பட்டவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி வாத்சல்யம், அது இது அப்படின்னு அது அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல. அந்த அன்பு இருக்குதே அதுதான் பக்தி. அந்த பக்தி அதான் இந்த காதல்னு சொல்றோமே அதுதான். அந்த காதல்ன்றது பொதுவா நாம இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான அந்த பிரீத்தி விசேஷத்தை காதல்னு சொல்றோம். அது இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி விசேஷத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த காதலுக்கு ஒவ்வொரு விசேஷமான பதம் இருக்குது. அது உயர்ந்தோர் இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி விசேஷம் பக்தி அப்படின்னு சொல்லப்படும். மிக உயர்ந்தவனா இருக்கக்கூடிய பரமாத்மா பரம்பொருள் இடத்துல இருக்கக்கூடிய பக்தி அதான் பிரீத்தி, அது பக்தின்னு சொல்லப்படும். அதனால இது அது எப்போ வரும்னா இந்த தர்மானுஷ்டானத்தினாலையும் ஸ்வதர்மானுஷ்டானத்தினாலேயும் தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களுக்கு வர்ணாசிரமங்களுக்கு உரியதான தர்மம் இருக்கு அதனாலேயும் ஞான ஆத்ம ஞானத்தினாலேயும் வைராக்கியத்தினாலேயும் தான் உண்டாகும் இந்த பக்தி. வைராக்கியம் இல்லாத இந்த ரெண்டு ஞானமும் இருந்தா கூட இதுலயும் ஆசை உண்டு அதுலயும் ஆசை உண்டு. ஒருத்தன் கோவிலுக்கும் போவான், கோவில்ல உற்சவம்னா தவற மாட்டான், எல்லா காரியத்தையும் பண்ணுவான். கோவில்ல ஒரு நாளைக்கு உற்சவம் இல்லைன்னாக்கா அன்னைக்கு இவனை தேட்டர்ல தான் பார்க்கலாம், ஆத்துல பார்க்க முடியாது அப்படி. ஆனா கோவில்ல உற்சவம் இருக்கிற அன்னைக்கு அங்கேயே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான், வேற எந்த காரியமும் பண்ண மாட்டான், அப்படிதான் இருப்பான். ஆனா என்னைக்கு உற்சவம் இல்லையோ அவனை கோவில்ல பார்க்கலாமா ஆத்துல பார்க்கலாமா, பார்க்க முடியாது, தேட்டர்ல தான் பார்க்கலாம். அப்படின்னா அது வைராக்கியம் இல்லை, அதனால அந்த பக்தி நிலைக்காது. அதனால ஸ்வதர்ம ஞானம் இருந்தா கூட அந்த வைராக்கியமும் இருந்தாதான் அந்த பக்தின்றது ஏற்படும். அந்த சாத்தியமான பக்தி அது இந்த மாதிரி சாதிக்கப்படக்கூடியதான பக்தி. அப்படி இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தி யோகம், அந்த பக்தி சம்பந்தம் இருக்குதே அதுக்குதான் பக்தி யோகம். அது ஒன்றுக்கே ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏககோச்சரா, அந்த ஒண்ணுக்கே இவன் பலமா இருக்கான். அதனால ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி கோச்சரா, அதுக்கு பலமா இருக்கவன் யாரு அப்படின்னு சொன்னா சமபி ஆத்யம் ஸ்வதர்மம், குருன்றது ஞானத்தை காண்பிக்கிறது, வந்தேன்றது வைராக்கியத்தை காண்பிக்கிறது. அதனால பக்தி ஏக கோச்சரா, இப்படி இதுகள்னால உண்டாக்கப்பட்ட பக்தி யோகம் இருக்குதே அதனால அதுக்கு பலனா இருக்கவன் யாரு அப்படின்னு சொன்னா அந்த வந்தேதான் அதுலயே இருக்குது, அவன் இடத்துல பற்று வச்சிருக்குது. அதனால கமலா கிரகமே தினம் அப்படின்னு இருக்க, அது இந்த சாத்திய பக்தி ஏக கோச்சரா, இதுக்கு உத்தேசமான பலனா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஸ்வதர்மத்தினாலையும் ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் ஏற்பட்ட பக்திக்கு உத்தேசனா இருக்கவன் யாரு, கமலா கிரகமேதி அப்படின்றத. இதனுடைய விவரணத்தை அடுத்ததுல நாம பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவல்யான் பஜேன்யம் ஸ்ரீரங்க பூர்வசடசித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.